முக்கிய செய்தி. பரந்தூர் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் பரந்தூர் மக்களை சந்திக்கிறார் தவேக தலைவர் விஜய். இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், சொல்லுங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரந்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் பரந்தூர் மக்களை சந்தித்து வருகிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். கனகதாரா, பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைப்பு எதிர்ப்பு குழுவினரை சந்திக்க தாவேக நிறுவன தலைவரும் நடிகர் விஜய் இன்னும் சிறிது நேரத்தில் பரந்தூர் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அந்த மக்களை சந்திக்க வருகை தருகிறார். தற்போது சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் வழியாக காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரையை தாண்டி இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் நடிகர் விஜய் அவர்கள் அந்த குறிப்பிட்ட திருமண மண்டபத்தை அடைந்து வருவார். அங்கு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட ஒரு 6-7 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் வரக்கூடாது. காஞ்சிபுரம் மாவட்ட ரசிகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும், மற்ற மாவட்ட ரசிகர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற இருந்த சூழ்நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விஜய் ரசிகர்கள் திரளாக அவர்கள் வண்டிகளை வைத்துக் கொண்டு ஏராளமான விஜய் ரசிகர்கள் இங்கே வருகை புரிந்துள்ளனர். விஜய் ரசிகர்களை அந்த தனியார் திருமணத்துக்கு உள்ளே அனுமதிக்காமல் அவர் வெளியிலிருந்து, ஏனென்றால் தனியார் திருமண மண்டபம் உள்புறமாக இல்லாமல் அவர் தனியார் திருமண மண்டபத்தை வெளியே இருந்து பேச உள்ளார். அதால் விஜய் ரசிகர்களை இந்த காவல்துறையினர் உள்ளே மண்டபத்துக்கு அந்த பகுதி ரிசார்ட்டுக்கு அனுமதித்து உள்ளே செல்ல விடாமல் அந்த ஏகனபுரம் எதிர்ப்பு குழுவினர் மற்றும் அந்த பொதுமக்களை மட்டும் உள்ளே அனுமதிக்கின்றனர். விஜய் ரசிகர்களும் அந்த சுற்று பகுதியில் இருந்து விஜய் வருவதை பேசுவதை கவனிக்குமாறு அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனால் காவல்துறை பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் விஜய் அவர்கள் இந்த 10 நிமிடங்களில் திருமண மண்டப வெளிப்புறம் வருகை தந்து அங்கு வெளியிலேயே அந்த ரிசார்ட் வெளியிலேயே அவர் மக்களை சந்திக்க உள்ளார். கனகதாரா, இன்னும் சற்று நேரத்தில் தவேக தலைவர் விஜய் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவை சந்திக்க இருப்பதாக தெரிவித்தீர்கள். அந்த எதிர்ப்பு குழுவினர் தவேக தலைவர் விஜயிடம் எத்தகைய கோரிக்கைகளை முன்வைப்பார்கள் என நாம் எதிர்பார்க்கலாம்? அதற்கு தவேக தலைவர் விஜய் எத்தகையான நடவடிக்கைகளை அவர் கொண்டு வருவதாக உறுதியளிப்பார்? இந்த விமான நிலைய அறிவிப்பு வந்ததிலிருந்தே தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகும் 11 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த 2.5 வருடங்களாகவே எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழ்நிலையில் இந்த கடந்த 2 வருடங்களாக பலதரப்பட்ட கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களை இவரை சந்தித்துள்ளனர். அவர்களிடம் இப்பகுதி மக்கள் இது நீர்நிலை பகுதி, இங்கு சுமார் 3000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. மிக முக்கியமாக ஏகனபுரம், மேலேரி, நெல்வாய் மற்றும் 4 கிராமத்தைச் சேர்ந்த முழு குடியிருப்பு பகுதியும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் இதில் பாதிக்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாது 14 நீர்நிலைகள் இந்த வைத்திரம் வழியாக செல்கின்றன. முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் சுமார் 2000 ஏக்கருக்கு மேற்பட்ட விளைநிலங்கள் உள்ளன. தரிசு நிலங்கள் குறிப்பிட்ட செல்வதை ஒரு 600 ஏக்கர் மட்டுமே உள்ளது. எனவே தொடர்ந்து எங்களுக்கு இந்த பகுதியில் விமானம் வரக்கூடாது என கடந்த 2 வருடங்களாக இப்ப விமான நிலைய எதிர்ப்பு குழுவினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழ்நிலையில், மேலும் குறிப்பாக ஏகனபுரம் கிராம மக்கள் இரவு நேரங்களில் அமைதி வழியாக 910 நாட்களாக ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். இன்று 910வது நாள் முன்னிட்டு தவேக தலைவர் விஜய் அவர்கள் தற்போது தனியார் திருமணத்தில் பொதுமக்களை சந்திக்க உள்ளார். அப்போது அவருடைய கோரிக்கைகள் என்ன என்று கேட்க உள்ளார். கேட்டு பின்னர் அவர் ஆலோசனை ஈடுபட்ட பின்னர் அங்கு அவர் நேற்று தமிழக நிதியமைச்சர் கூறியவாறு விஜய் அவர்கள் சந்தித்து தமிழக அரசின் முறையிட்டால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தங்கம் தெளிவாக கூறியிருந்தார். எனவே தற்போது விஜய் அவர்கள் இங்கு பொதுமக்களை சந்தித்த பின்புதான் பெரிய அளவிலுடைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஏனென்றால் கடந்த 3 வருடங்களாக பல பலதரப்பட்ட கட்சியை சேர்ந்த தலைவர்கள் சந்தித்த பின்பும் இவர்களுக்கு பெரிய அளவில் எந்த விமான எதிர்ப்புகளுக்கு எந்த விதமான பெரிய அளவிலான மாற்றங்களும் கிடைக்கவில்லை. தற்போது விஜய் அவர்கள் வருகை எந்த அளவுக்கு இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என போக போறான்னு தெரியும். கனகதாரா, பரந்தூர் பசுமை வழி விமான நிலைய எதிர்ப்பு குழுவினை சந்திக்க பொடவூரில் உள்ள திருமண மண்டபத்தில் தவேக தலைவர் விஜய் கட்சி கொடி பொருத்திய பிரச்சார வாகனத்தில் வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி கார்த்திகேயன். மேலும் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன்.
பாலசுப்ரமணியன், சொல்லுங்கள், இன்னும் சற்று நேரத்தில் தவேக தலைவர் விஜய் எதிர்ப்பு குழுவினரை சந்திக்கவிருக்கிறார். இந்நிலையில் பிரச்சார வாகனத்தில் திருமண மண்டபத்திற்கு தவேக தலைவர் விஜய் வருகை புரிந்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக கனகதாரா, சென்னை விமான நிலைய எதிர்ப்புக்குரிய பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை சந்திக்க இன்று இன்னும் சற்று நேரத்தில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் இந்த தனியார் பரந்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வரையுள்ளார். தற்போது வரை தவேகாவினர் மற்றும் பரந்தூர் சுற்றுவட்டார கிராம மக்கள், தவேக நிர்வாகிகள் என அனைவரும் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் தற்போது வரை பொன்னேரிகரை அருகே வந்துள்ளதாக தகவல் வந்துள்ளது. இன்னும் 10 நிமிடத்தில் தவேக தலைவர் விஜய் இந்த தனியார் திருமண மண்டபத்திற்கு வர உள்ளார். பதிமூன்று கிராம மக்களுக்கு மட்டுமே விஜயை சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு திருமண மண்டபத்தில் எத்தனை பேர் குழுமி இருக்கின்றனர்? 13 கிராம மக்கள் மட்டும்தான் அங்கு வருகை தந்திருக்கின்றனரா? இல்லாவிடில் காஞ்சிபுரம், பரந்தூர் சுற்றுவட்டார கிராமங்கள், அதாவது 20 கிராமங்களில் இந்த நில கையகப்படுத்தப்பட இருக்கிறது. இந்நிலையில் 20 கிராமங்களை சேர்ந்த மக்களும் அங்கு குழுமி இருக்கின்றனரா? நிச்சயமாக பரந்தூர் விமான நிலையத்திற்காக இடத்தை ஏற்கக்கூடிய மக்கள் மட்டுமின்றி இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தவேகாவினர் வரிசையாக அணிவகுத்து வந்து நின்று கொண்டிருக்கின்றனர். தற்போது வரை 1000க்கும் மேற்பட்டோர் இந்த திருமண மண்டபத்தில் வந்துள்ளனர். மேலும் இந்த 13 கிராம மக்களுக்கு மட்டும்தான் அனுமதி என்று வழங்கப்பட்ட நிலையில் நேற்று கூட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த தவேகா நிர்வாகிகள், தவேகாவினர் யாருமே வர வேண்டாம், உள்ளூர் நிர்வாகிகள் தவிர யாரும் வர வேண்டாம் என்று தீர்க்கமாக சொல்லியிருந்தார். இருப்பினும் தங்களது தலைவர்களை காண இந்த தவேகாவினர் அணிவகுத்து வந்துள்ளனர். 13 கிராம மக்களுக்கு மட்டுமே விஜயை சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் விஜயை சந்திக்க தவேக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் அங்கு குவிந்திருக்கின்றனர் திருமண மண்டபத்தில். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.